கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 18 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மரத்தில் மோதி வேன் கவிழ்ந்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 18 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். விபத்துக்குள்ளான வேனில் எவ்வளவு பேர் பயணம் மேற்கொண்டனர்? அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? இந்த விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில நேற்று நடைபெற்ற பணி நிறைவு விழாவில் கலந்து கொள்றதுக்காக வந்தாங்க. நேற்று அந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த நிலையில இன்று காலை அவங்க பிச்சாவரம் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு செல்வதற்காக அந்த வேனில் பயணம் செய்திருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த 14 பேர் மற்றும் நெய்வேலியை சேர்ந்த 4 பேர் என 18 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த வேன் குறிஞ்சிப்பாடி அருகே பொட்டவெளி என்ற பகுதிகிட்ட போகும்போது அந்த வாகனத்தில் இருந்த வாட்டர் பாட்டில் உருந்து வேன் டிரைவருடைய காலுக்கு அருகே சென்று அருகில் இருந்த பனைமரத்தில் மோதி சாலையிலேயே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேனில் பயணம் செய்த 18 பேருமே படுகாயம் அடைகிறாங்க. இவங்க அனைவருமே அங்கிருந்து குறிஞ்சிப்பாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. இதுல 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் கவலைக்கிடமான நிலையில புதுச்சேரி மற்றும் கடலூர் மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த விபத்து குறித்து தற்போது குறிஞ்சிப்பாடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.